ஒரு வழியா குவைசெட் மால் வந்துட்டோம். குவைசெட் மாலுக்கு கூட்டு வந்தது தானாவோட பிளான் தான். காலையில இருந்து என்னென்ன பண்ணோம்னா போனோம், சுத்தமா ஒண்ணுமே இல்லை. இது செய்யறேன் அது செய்யறேன்ட்டு கடைசியா குவைசெட் மால் கூட்டு வந்திருக்கான். போனா ப்ளூ மூன்ல சாப்பிட்டோம், ஆர்டர் பண்ணோம். அது இன்ஃப்ரண்ட் கேமரால நல்லா சாப்பிட்டானுங்க. கேமரா ஆஃப் பண்ணிட்டு திருப்பி சாப்பாடு சொல்லி சாப்பிட்டானுங்க. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு என்கிட்ட கேட்டதுக்கு கெத்திங் போறோம் இல்ல கேமரன் போறோம், டக்கு டக்குன்னு என் முடிவு மாறும். அந்த மாதிரி உங்ககிட்ட அந்த மாதிரி கூட்டு வந்துருவேன் என்கிட்ட சொன்னா. உங்ககிட்ட என்ன சொன்னாரா? பீடி போவோம், பீடி போறோம், வேற ஏதாவது பண்றோம். நைட் அங்க ரூம் ஹோம் ஸ்டே இருக்கிறோம். குவைசெட் மால்னு உனக்கு ஒரு மாதிரி சாணியை செருப்பு முட்டி அடிச்ச மாதிரி இருக்குமே. சொன்னா உங்ககிட்ட என்கிட்ட வந்து இதுக்கப்புறம் போயிட்டு கரண்ட போய் பாக்குறோம், அதுக்கப்புறம் பிளான் பண்றோம் அப்படி சொன்னா. கேமரா கந்திக்கு பத்தி சொல்லவே இல்லையே. இதான் நான் ஸ்பீக்கர் துணியெல்லாம் எடுத்துட்டு வந்தேன். நீ எடுத்து வந்தியா அவன் துணியை? ஒண்ணு ஒரு ஒண்ணு எடுத்து வரல. இதுதான் உண்மையான பிள்ளை. நீ தான் அவன் கூட. எனக்கு உன் மேலதான் சந்தேகம். ஏய் எனக்கு தெரியாதுப்பா. சாரி எனக்கு தெரியும். அவனை தான் போய் கேட்பான், அவனை போய் பிடிங்க. அவன் எங்க இருக்கான்? அவனை கால் பண்ணு, அவனை கால் பண்ணு. சரி 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 சரி. அடுத்த சீன் அவன் கூட தான். அமைதியா இருக்கு. அவன்கிட்ட என்ன சொன்னா? என்கிட்ட சொல்லி பீடி போறோம், ஹோம் ஸ்டே எடுத்து தங்குறோம். உனக்கு அவன் கடலை காட்டணும். கடலை என்கிட்ட சொன்னது கடல் மேல மதக்க ஆகாயத்துல பறக்கணும்னு என்கிட்ட. எனக்கு கேமரால குளிர ஃபீல் பண்ணணும். உன்கிட்ட நாங்க சொன்னதானே சொன்னா. என்கிட்ட கரண்ட் கிட்ட தான் பிளான் இருக்கு அப்படி சொல்லியிருந்தான். கூட என் ஹைட்டுக்கு போட சொல்றான். பேசுறது கேட்காது. கிட்டவா கேமரா என்ன சமாளிக்கவே முடியல. வண்டி வர சொன்னதுக்கு மைலேஜ் குறைக்கணும்ன்றாங்க. கார்ல மைலேஜ் குறைக்கணும்னா என்ன பண்ணோம்? காடி வாங்கி இருக்க கூடாது, இல்ல காடி வெளியே எடுத்து போக கூடாது. திவாஸ் தாக்கப்பட்டாரா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மத்தவங்க எல்லாம் ஓடுறானுங்க, நமக்குன்னா மைலேஜ் குறைக்கிறானுங்க. வருங்க அதான் காடி வச்சுக்கிற கூட்டெல்லாம் என்ன சொல்றானுங்க? மைலேஜ் குறைக்கணும். காலைல மைலேஜ் வருது, சர்வீஸ் வருது, சர்வீஸ் விலை கூட போகுது, எண்ணெய் ஊத்தணும்ன்றானுங்க. என்ன அப்ப என்ன ஊத்துருக்குல்ல? என்ன ஊத்துருது? நீ சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேமரன் வேணாம், வீடியோ வேணாம். குவைசெட் மால்ல என்ன பண்றது? டயர்டா காணுமா? சூத்த மூடிட்டு இருக்க மாட்டேயாடா? உன் சூத்த அறுத்து சூப்பு போட்டு உனக்கே ஊத்தி விட்டுருவேன். அப்புறம் தான் மியூசிக் வரும். பயங்கரமான vlogging தான் நம்ம பண்ண போறோம். கமான் லெட்ஸ். அப்படியே பின்னாடி ஜூம் போ. ஒண்ணுமே தெரியலையே. இப்பதான் தெரியல. பீச் மடக்கான இந்த இடத்துல குவைசெட் கேமரா மேடம் திரும்புறான். அவடே நம்ம vlogக்கு உங்களை வரவேற்கிறோம். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. நான் வந்துட்டு நிறைய இடத்துக்கு போகலாம் பிளான் பண்ணிட்டோம். சில பல பிரச்சனைகள், பணம் பற்றாக்குறை, வேலையின்மை, திண்டாட்டம், சோற்றுக்கு திண்டாட்டம். இப்போ இவனுங்க எல்லாம் மொத்தமாக திரும்புறானுங்க. பக்கத்து இங்கே போகலான்னு அங்கே போகலான்னு வேலைக்கு லீவ் போட்டானுங்க. ஓகே கடக்கிறானுங்க, சும்மா நடிச்சிக்கிட்டு இருக்கானுங்க கண்டென்ட்காக. இப்போ போய்ட்டு ஆளுக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துனா நக்கிக்கிட்டு தெரியாத மாதிரி இருந்துருவானுங்க. இப்போ அதான் பண்ண போகிறேன். எங்களை கூல் பண்ணுறதுக்கு ஒரு ஐஸ்கிரீம் போதும். லெட்ஸ் கோ guys. ஜோக்கான பிளான். அந்த பக்கம் ஒரு ஆளா பேசுறேன். குவைசெட் மால்னா என்ன எனக்கு காட்டுங்க. குயிசெட் மால். குவைசெட் மால் அது. குயிசெட் மால் பார்க்கணுமா? எப்படி பேசுவோம்? இவனுக்குலாம் ஐஸ்கிரீம் வாங்கி தரேன்னு, ஆனால் அதுக்குள்ளே இவனுக்கு தண்ணி வாங்கிட்டு கூல் டவுன் ஆகிட்டாங்க. ஸோ ஐ டோன்ட் ப்ராப்ளம். நான் எனக்கு மட்டும் ஐஸ்கிரீம் வாங்கிட்டேன். 10 பைசா கிட்ட போடா. நம்ம பட்ஜெட் சரியா இருக்கும். டாக்டர் வந்து குடிச்சா என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. ரோலிங் அப்போ அப்படியே அம்மோடு விட்டு வரைய. என்ன கூத்து பண்றோம். காலையிலேருந்து மக்கள் நம்ம வீடியோ பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. நம்ம இதுக்கப்புறம் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இதுக்கப்புறம் நடக்க போகிற ஒவ்வொரு vlogகும் உன்னோட கட்டா கொஞ்சம் லேட்டா இதுக்கப்புறம் நடக்க போகிற ஒவ்வொரு vlogகும் அப்படியே பின்னி அடங்கம்மால எண்ணி அது எண்ணிட்டா இருக்கு. எண்ணி ஒரு வருஷத்துல எப்படி இருந்தாலும் அதே மாதிரி கேமராமேன் மத்ராஸ் டாய் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. அசிங்கமா இருக்குடா.
நீ இவன்டே என்கிட்ட கொடுத்தீங்க. இவனுக்கு எதுவுமே வந்து ஓட்ட ஓகே, அடுத்து என்ன ஐடியா? தூக்கி விடுங்கடா. டேய், உங்களால சொல்லிக்கிறேன்டா, இந்த vlog ஆரம்பிக்கும்போது மனசுல ஒண்ணுதான் வச்சுக்கிட்டேன். கரண், என் ஜோனாய், என் குமார், இவனுங்க எல்லாத்தையும் வந்து இந்த உலகமே கேமராமேனு தேவையில்ல. கான்ட்ராக்ட் முடிஞ்சு கடைசியா உனக்கு வச்சிருக்கேன். என் மச்சான் கரண், என் ஜோனாய், என் கூட்டாளி இவனுங்க எல்லாத்தையும் வந்து இந்த உலகமே திரும்பி பார்க்கணும். இவங்களா? ஓ அடடா, நம்மளை வச்சுட்டு இவனை உலகம் திரும்பி பார்க்கணும். அதுக்கு தானே கூட்டம் வந்து வயிறு முதல்ல எழுதிக்கிறேன். நீ வீடியோ ரெக்கார்ட் பண்ணு. கங்குல ட்ரை பண்ணு, முயற்சி பண்ணு. இந்த கடை இந்த பாட்டு தலை இப்படி தலை ஆசை கூட பாட்டு காட்சாடும்டா. யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? நீ ஆனா இவங்க எல்லாம் ரொம்ப இது பண்றாங்க, ரொம்ப டிமாண்ட் பண்றாங்க. இது செய்ய மாட்டேன், அது செய்ய மாட்டேன். இவன் வந்து அப்ப எதுக்கு வரானு? காசு கொடுத்து தான் அவன் நடிக்க வைக்கணுமா? இவன் கரெல்லாம் வந்துட்டு ரொம்ப பிகவ் பண்றான். இந்த மாதிரி இல்ல, அவன் வந்து ஆர்டிஸ்ட் ஒரு இது காட்டுறாங்க. என்னது ஆசை கூட பாட்டுக்கு ஆள் இல்ல, கிளம்புங்க.